சாதிக். வெல்கம் டு 5G டியூஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் ட்ரிக்னாமெட்ரி சிலபஸில் எக்ஸசைஸ் 6.2ல் சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். லிசன் எல்லாம் கவனிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. A flagpole h meters is on the top of the hemispherical dome of the radius r meters. லிசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அந்த ஹெமிஸ்பியரோட டாப்பில் ஃப்ளாக் போல் இருக்குது. லிசன் நல்லா கொஞ்சம் ஃப்ளாக் இருக்குது. இப்போது இந்த ஃப்ளாகோட மீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக் போல் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டன் ரேடியஸ் ஆர். அதாவது ஹெமிஸ்பெரிக்கலோட ரேடியஸ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கொடுக்கல. அதே மாதிரி போலோட மீட்டர்ஸ், அதாவது இந்த ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஃப்ளாகோட ஹைட்டோட இது நம்மளுக்கு கொடுக்கல. ஹெச், அதான் ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a man is the standing 7 meter away from the. இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அதாவது டோம் இருக்குது. இதுக்கு இந்த டோம் மேலே ஒரு ஃப்ளாக் நட்டு வச்சுருக்காங்க. லிஸ்டெல்லாம் கவனிச்சுருக்காங்க. அந்த ஹெமிஸ்பியருக்கு வந்து அந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மீட்டரில் எனக்கு 7 மீட்டரில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்டாண்டிங் மேன் நிற்கிறாரு. அந்த மேன் எனக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த போல், அந்த ஃப்ளாக் சொல்லி இருக்க போலை அந்த ஃப்ளாகோட ஹைட்டை பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? ஃப்ளாகோட ஹைட்டை 45 டிகிரியில் வச்சு பார்க்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப எனக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு 7 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் இழு தள்ளி போகிறார். 5 மீட்டராகவே அங்கேருந்து இந்த போலை பார்க்குறாரு. அப்போது லிசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் போகக்கூடிய டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய ஆங்கிளை கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸோட சைஸையும் ஹைட்டையும் நம்மளுக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை. இந்த இடத்துல எப்போதுமே நம்ம ஒரு பக்கத்தில் நின்று ஒரு பில்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பில்டிங் பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா ஆங்கிள் கொஞ்சம் உயரமாக நல்லா கழுத்தை தூக்கி பார்ப்போம், கொஞ்சம் ஹைட்டாக. இதே கொஞ்சம் தள்ளி போய் எட்டி நின்று பார்த்தா கழுத்தை ரொம்ப தூக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் பார்ப்போம். அதான் இந்த பொசிஷன். அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அதே மாதிரி எனக்கு 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போ அந்த ரேடியோஸோட சைஸும் அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் அந்த ஃப்ளாகோட ஹைட்டும் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. லிசன் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த ட்ரையாங்கிள், அதாவது ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது 30 டிகிரிக்கு நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு பார்க்க போகிறேன்? 30 டிகிரிக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். எது 30 டிகிரி தானே? 30 டிகிரி இந்த இதாக. இப்போ 30 டிகிரி, இந்த 30 டிகிரிக்கு ட்ரையாங்கிள் இதான். இந்த 30 டிகிரியில் அப்போது ஏபிஇ ட்ரையாங்கிள். அப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரையாங்கிள் வந்து ஏபிஇ. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். லிசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஏபிஇ ட்ரையாங்கிள் நான் 30 டிகிரி தானே. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ரேடியஸ் தானே. நான் ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் தானே. அப்போ ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் 30க்கு நேரம் இருக்கிறது 6 டிவைடட் பை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் 6 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. அப்போ r + 7 + 5. லிசன் அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ tan 30க்கு வந்து டேபிள் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பார்த்துருப்பீங்க. என்ன கொடுத்துருக்கா? tan 30க்கு √3 கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், tan 30 எடுத்துக்கோங்க. tan 30க்கு நேராக பார்த்தீங்களா எனக்கு என்ன கொடுத்துருக்கானா 1/√3ன்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கா? 1/√3. அப்போ நம்ம எழுதுகிற போது 1/√3ன்னு எழுதணும். லிசன் கவனிச்சுக்கோங்க. அப்போ tan 30க்கு நேராக 1/√3 ஈக்குவல் டு r டிவைடட் பை r + 7 + 5. லிசன் திரும்ப கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு இப்போ இந்த √3 இருக்குது சார். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் கூட போடலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் இதை மல்டிபிகேஷன் இதை கூட்டிக்கங்க. இப்போ 7 + 5 வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 2 இருக்குமா? அப்போ r + 12 இருக்கும். அப்போ r + 12 இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பார்த்து 1 × r + 12 r + 12. அப்போ r + 12 3 × ரேடியஸ் 3 × r வந்து √3 ஆயிடும். அதாவது √3 × r வந்து √3 ஆயிடும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆரை வந்து அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஆரை வந்து ஆரோடு சேர்க்கணும். அதாவது இங்கே நீங்கள் √3 r கொடுத்துருப்பீங்க. ப்ளீஸ் சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. √3 ஆரை மட்டும் சார் √3 6 ஆயிரும்.
இப்போது இந்த ஆரை வந்து இந்த ஆரோட சேர்க்கணும், கான்ஸ்டன்ட் வெளியே இங்கிட்டு கொண்டு போகணும். அப்போது 12 அங்கிட்டு போகணும், √3 இந்த பக்கம் வரணும். அப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா ஆர் இந்த √3 இங்கிட்டு வரும்போது -√3 மாறும். அதுக்கப்புறம் இந்த 12 இங்கிட்டு போகும்போது -12 மாறும். லிசன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து இப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? அப்போ ஆறு ரெண்டுலேயுமே காமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆரை வந்து நான் காமனாக வச்சுக்கிறேன். காமனாக வச்சுட்டேன்னா அப்போ 1 × 6 6 ஆயிரும், மைனஸ் 6 × √3 ஆயிரும், ஈக்குவல் டு -12. லிசன், அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ 6 இருக்குது, இந்த 6 இங்கே வச்சுக்கோங்க. r ஈக்குவல் டு -12 r × 1 - √3 இருக்குது. அப்போ இங்கே மல்டிபிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். r இன்ட்டுன்னு அர்த்தம் ப்ராக்கெட்டில். அப்போ இன்ட்டில் உள்ளது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது டிவிஷனில் கொண்டு போகும். அப்போ டிவிஷனில் 1 -√3. லிசன், திரும்ப பாருங்கள். r ஈக்குவல் டு இப்போது இதை எல்சிஎம் ஃபார்மேட்டு கொண்டு போகணும். ஏன்னா இங்கே √3 இருக்குது, மேலேயும் ஒரு √3 இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அடி வாங்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு சைடு ஆப்போசிட் சைடு ப்ளஸில் மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ இன்ட்டு இங்கே கீழே வந்து 1 - இருந்தால் இங்கே 1 + √3 இருக்கணும். கீழே என்ன மல்டிபிகேஷன் பண்ணுறீங்களோ அதை தான் மேலேயும் மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்படி மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா இங்கே -12 இருக்கா, இந்த -12 வந்து இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆயிரும். அப்போ 12 இன்ட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் போடுங்க. 12 இன்ட்டு 1 + √3 √3 + 1 இப்படி கூட மாற்றிக்கலாம், எப்படி போட்டாலும் ஓகே. டிவைடட் பை இதை இங்கிட்டு மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ இதை மல்டிபிகேஷன் பண்ணும்போது 1 + ஆர் மைனஸ் √3² அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ ஈக்குவல் டு -12 × √3 + 1. இங்கே எனக்கு 2 3 இருக்குல்ல அர்த்தம். அப்போது இதை வந்து எனக்கு எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா √3 × √3 அர்த்தம். √3 × √3 ஒரு 3 வருமா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போடுற போது எனக்கு 1 - 3, அதாவது √3 × √3 வந்து வெறும் ஒரு 3 ஆகும். இப்போது இந்த 3 வந்து இதில் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு -12 × √3 + 1 டிவைடட் பை எனக்கு இங்கே -2. -2க்கு -2 அடிவாகிடும். பேலன்ஸ் இருக்குது 12. 12ஓட √3 மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 12ஓட வேணாம், இப்போ மல்டிபிகேஷன் பண்ணாதீங்க, ஏன்னா அடிக்க முடியாது. அதே √3 + 1 வச்சுக்கோங்க. டிவைடட் பை 2. இந்த 2வை இதில் அடித்தோம்னா எனக்கு 6 டைம் வரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 6 × √3 + 1 இருக்குது. இப்போது இந்த √3க்கு ஆல்ரெடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ? இப்போ நான் என்ன செய்ய போகிறது, ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதால ஈக்குவல்ட்டுக்கு கொண்டு, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது இது மைனஸ் ஆகிடும். அப்போது 6 × √3யோட வேல்யூ வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. என்ன √3யோட வேல்யூ என்ன? 1.732 வருமா? அப்போது 6 × 1.732 ப்ளஸ் 1. இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அது அப்படியே இங்கே கொடுத்துருங்க. 6 இறக்கியாச்சு. √3யோட வேல்யூ வந்து 1.732, அதோட ப்ளஸ் இந்த 1 கொடுத்தாச்சு. அப்போ 6 திரும்ப 6 இன்ட்டு இதை கூட்டலாம் 2.732 வரும். கூட்டலாம் ரிசல்ட் 6 இங்கே இருக்குது. √3க்கு 1.732 போட்டாச்சு, ப்ளஸ் 1 இறக்கியாச்சு. அடுத்து இந்த 1.732ஓட இந்த 1 மல்டிபிகேஷன் கூட்டலாம் 2.732 வரும். அதோட இந்த 6ஐ நான் மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு 16.39 மீட்டர் வரும். இதான் ரேடியஸ். அப்போ ரேடியஸோட சைஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். r ஈக்குவல் டு 16.39 இருக்குது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹைட்டுக்கு வந்து என்ன இது போட ஏசிடி, அதாவது அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடின்னு இருக்கும். ஏசிடி ட்ரையாங்கிள்
அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு tan 45 டிகிரி தானே கொடுத்துருக்காங்க. அடுத்து tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட். அப்போ ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் அப்படின்னா அந்த சம்மில் பாருங்கள், எனக்கு ஆப்போசிட் மேலே ஃபுல்லாக எடுத்துக்கணும். அடுத்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிற பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டிகிரிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 45 டிகிரிக்கு கண்டுபிடிக்க 45 டிகிரி ஏசிடி ட்ரையாங்கிள். அப்போ ஏசிடி ட்ரையாங்கிளுக்கு நமக்கு எழுதணும். இந்த ஏசிடி ட்ரையாங்கிள் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி அப்படிங்கிற போது எனக்கு இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறது இங்கிட்டு. அப்போ ஹெச்ஐயும் ஆரையும் ரெண்டையும் சேர்த்து கூட்டணும். ஹெச் ப்ளஸ் ஆறுன்னு கூட்டணும். அதே மாதிரி அட்ஜஸ்டன்ட் வந்து 6 + 7. அப்போ என்ன செய்யணும்? tan 45 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை r + 7. லிசன், எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் நம்ம கூட்டணுங்க. ஏன்னா ஏசிடி ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஏசிடி ட்ரையாங்கிள் இது டீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறது. ஹைட்டும் தெரியாது, ரேடியஸும் தெரியாது, ஹெச் ப்ளஸ் ஆறு. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 6 + 7, அதான் r + 7. இப்போ tan 45க்கு நம்மளுக்கு இதில் டிகிரி டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். tan 45 டேனுக்கு நேராக 45க்கு நேராக என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன செய்றீங்க? 1 கொடுத்துருங்க. 1 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை r + 7. லிசன், இப்போ இதோட நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 1 × r + 7 r + 7 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர். இப்போ இந்த ஆர் வந்து இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிடுமா? அதனால் ஆருக்கு அது அடிவாயிடும். பேலன்ஸ் இருக்கிறது ஹெச் ஈக்குவல் டு 7. அப்போ ஹைட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா, எனக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 16.39 மீட்டர். ஹைட்டு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஹைட் ஈக்குவல் டு 7 மீட்டர். இதுதான் ஆன்சர். பிடிச்சிக்கலாம். இந்த சம்மை லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். Thank you.